கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்ன செய்தியை கொண்டு என்ன கொண்டு ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, நேற்று உங்களுக்கு நம்மளாம் புறஜாதியார், நம்மளாம் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு சொன்னேன் கிறிஸ்தவ மக்களுக்கு. அப்புறம் ஆண்டவர் அறிஞ்சு நீங்கள் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க கூட நீங்கள் புறஜாதியார் தான், நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு நேற்று ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விசுவாசம், ஞானஸ்தானம், பரிசுத்தம். இது 3 நாளாக என்ன செய்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், தேவனுடைய குமாரராகிறோம், தேவனுடைய புத்திரராகிறோம்னு சொல்லியிருந்தேன். இதனால தான் நம்ம கிறிஸ்துக்குள்ளான உண்டான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த கிறிஸ்து என்னது, ஆபிரகாமுடைய அந்த கிறிஸ்துவே என்னது, ஆபிரகாமுடைய அந்த யூத கோத்திரத்தில் தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை குறித்து என்ன கொண்டு வார்த்தையின்படி ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் 10:17 படிக்கும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலே வரும். அப்போ விசுவாசத்தை சொன்னேன். அப்போ விசுவாசம் எதுனா கேள்வினால் வருது. அந்த கேள்வி எதில் வருதுன்னா தேவனுடைய வார்த்தையினால் வருது. இந்த பைபிளுங்கிற தேவனுடைய வார்த்தையினால தான் எனக்கு அந்த கேள்வி வருது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை தியானிக்கிங்களோ, வசனத்தை நீங்கள் வச்சு ஜெபம் பண்ணுறீங்களோ, வசனத்தை அறிக்கையிட்டு நீங்கள் அந்த ஜெபிக்கும் போது தான் அப்போ என்ன செய்யும், உங்களுக்குள்ள விசுவாசம் அதிகமாக வரும். அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா பைபிளே எடுக்கிறது கிடையாது. சில கிறிஸ்தவங்க பேருக்கு நான் கிறிஸ்டின் கிடுறாங்க, பேருக்கு பைபிள் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த சண்டே மட்டும் தான் என்ன செய்கிறாங்க, அதை திறக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் அந்த வசனத்தை படிக்க தான் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா இருளும் நீங்கி வெளிச்சம் உதிக்கும். அதான் உண்மையிலே உங்களுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் உதிக்கும். அப்போ அந்த விசுவாசம் என்னது கேள்வினால தான் இருக்குது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து அதை தியானிக்கும் போது தான் உங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யும், பெருகும். அந்த விசுவாசம் என்னது கேள்வினால தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 1:1 படிச்சிங்கன்னா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்து போட்டு. அப்போ அந்த வார்த்தை தாங்க தேவன். அந்த வார்த்தையை தான் நீங்கள் என்ன செய்யணும், அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். அந்த வார்த்தை தான் முதல் தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அந்த வார்த்தையின்படி வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். அப்போ அப்போ தான் அந்த கிறிஸ்துக்குள்ளான என்ன செய்ய முடியும், அந்த ஆசீர்வாதம், அந்த மகிமை, அந்த நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் என்ன செய்யணும், விசுவாசம் இன்னொன்று அதுலேருந்து விசுவாசத்தில் படிக்கிற பாருங்க. இன்னொரு வசனம், ஒரு 2 வசனம் படிக்கிறேன். எபிரேயரில் 11:1-3 படிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்னது, நம்பப்படாதவர்களின் உறுதியுமாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்தாங்க, நமக்காண்டி அடிபட்டு ரத்தம் சிந்தினாங்க, மரிச்சாங்க, அப்புறம் திரும்ப 3ஆம் நாள் எந்திரிச்சா உயிரோடு வந்தாங்க. அப்படிங்கிறது என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர் பார்க்கலை. வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர நம்ம பார்க்கல. ஆனால் அப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அதை என்ன செய்யணும், நம்புகிறோம். ஆண்டவர் வந்தார், நம்மளுடைய பாடு ஓத்துறோம், நம்மளுடைய வியாதி, நம்மளுடைய சாபம் எல்லாத்துக்காண்டி அடிப்பட்டு எஸ்ஸாப்பா என்ன செஞ்சாங்க, அடிப்பட்டு ரத்தம் சிந்தி மரிச்சாங்க, 3ஆம் நாள் உயிரோடு வந்தாங்க. அப்படிங்கிறத என்ன செய்யறோம், நம்ம நம்புகிறோம். அதுக்கு உதாரணம் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுடைய சரீரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சரீரத்தில் லங்ஸ் இருக்குது, மூளை இருக்குது. ஆனால் அந்த மூளையை நம்ம பார்க்க முடியுமா, நம்மளோட மூளையை நம்ம பார்க்க முடியுமா, நம்மளுடைய உயிரத்தில் லங்ஸை நம்ம பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. ஏதாவது ஜூலையோ இல்லைனா ஏதோ ஒரு லேப்லேயோ வச்சுருந்தா அதை தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ அதை நம்மளால் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம். இருக்கப்பே தான் என்ன செய்யுது, நம்மளுக்குள்ள மூளை கிரியை செய்து இருதயத்துக்குள்ளே அந்த பிளட் சர்க்குலேஷன் என்ன செய்யுது, அது போய் ரத்தம் நல்ல மாதிரி போய்கிட்டு பாஸ் ஆகிட்டு. அப்போ அதை நம்ம அதை பார்க்கல, ஆனால் அதை நம்புகிறோம். அதே மாதிரி தான் ஏசப்பாவும் என்ன செய்யணும், நமக்காண்டி அடிப்பட்டு ரத்தம் சிந்தினார், அவர் நம்ம மறித்து என்ன செய்ய 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நம்ம நினச்சினோம், அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அவர் நமக்காண்டி அடிப்பட்டு நம்ம பாடு ஓத்துறத பாவத்தை சாபத்தையும் தூக்கி சுமந்திருக்காருன்னு அதை நம்பணும். நம்பும் போது தான் நமக்கு என்ன செய்யும், நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் அதிகமாகவும், நம்ம நம்பும் போது தான் அந்த கிறிஸ்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்புறம் ஆண்டவர் நமக்காண்டி வந்தார், அடிப்பட்ட ரத்த சிந்தனான்னு சொல்லிட்டேன். அப்புறம் சில கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய ஜென்ம சாபம், இன்னும் அந்த ஜென்ம சாபத்தை சிலுவையில் அடிக்காமல் இருக்கிறீங்க. நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஜென்ம சாபத்தை சிலுவையில் அறையணுங்க. சிலுவையில் அறையாமல் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. சிலுவையில் நிறைய பேர் அறைய மாட்டேங்கிங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 நட்சத்திரம் பார்க்குறது, அப்புறம் என்னது இந்த குறி சொல்கிறது கேட்கறது. கிறிஸ்தவங்களே இதை பண்ணுறாங்க, குறி சொல்கிறது போய் கேட்கறது, அப்புறம் நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைக்கிறது. கர்த்தர் உண்டு பண்ண நாள் இதை மகிழ்ந்து கலிகூறுன்னு தான் வசனம் சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவங்க அப்படி இருக்கீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே என்ன செய்கிறாங்க, ஜாதி பற்றி பேசுறது, மற்றபடி மற்றவங்க மக்கள்கிட்ட என்ன செய்ய பார்த்து ஜாதி பற்றி பேசுறது. அந்த மாதிரிலாம் இந்த ஜென்ம சுவாபம் இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள், இந்த ஜாதிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர்களால் விதைக்கப்பட்டது. உங்கள் பிதா, உங்கள் அப்பா, உங்கள் அப்பாவுக்கு தாத்தா, இவங்களால் வரப்பட்டது தான். பைபிள் வசனம் அப்படி சொல்லலைங்க, கிறிஸ்தவங்களுக்கான தான் சொல்கிறேன். கிறிஸ்தவங்க பைபிள் வசனத்தின்படி வாழறதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா தான் அதில் உள்ள ஆசீர்வாதம், அதில் உள்ள சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் உள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வசனமே உங்களுக்குள்ள இல்லைன்னா எப்படி அதில் உள்ள ஆசீர்வாதம், அதில் உள்ள நன்மைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? கொஞ்சம் யோசிங்க. வசனத்தின் பக்கம் என்ன செய்யுங்க, உங்கள் செவியை திருப்புங்க. அப்போனா தான் நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக வாழ முடியும். கிறிஸ்தவ சகோதர சகோதரி என்ன செய்யுங்க, நீங்கள் பலருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளாக அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாக வர்றதுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வேதத்தின்படி, இந்த வேதத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, அந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருப்பீங்க. அதுதான் வேதம் சொல்லுது.
உங்கள் பக்கத்தில் வந்து மற்றவங்க என்ன செய்வாங்க, உங்கள் மூலியமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு தான் கிறிஸ்துவங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்புறம் இயேசுக்கு சீசராக இருக்கீங்கன்னு வேதவசனம் சொல்லுது. அப்புறம் இயேசு தான் உங்களுக்கு ரோல் மாடல். அப்போதான் அந்த கிறிஸ்துக்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வசனமே உங்களுக்கு இல்லை, யாரோ உங்கள் முன்னோர்கள் முப்பிதாக்கள் சொல்லிட்டு போனதை அவங்க தாத்தா பாட்டிக்கு பூட்டை சொல்லிட்டு போனதெல்லாம் அதில் தேவையில்லாத ஜென்ம சோகத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசீர்வாதம், சமாதானத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து இயேசு என்ன சொல்லியிருக்காரோ அதே மாதிரி வாழறதுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு வார்த்தை தான் முக்கியம். அந்த வார்த்தை தான் தேவனாக இருக்குது. அந்த வார்த்தையின் மூலிமா ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. அந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிச்சு அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் கை கொண்டு அதை தியானம் பண்ணி ஜெபிச்சு பாருங்கள். அந்த கிறிஸ்துக்கு உண்டான அவ்வளோ ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. அப்புறம் இந்த 3வது வசனம் உங்களுக்கு படிக்கிற பாருங்க. விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவீர்களால் உண்டாக்கவில்லை என்று அறிந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காணப்படுது, நம்ம பார்க்குறோம், செடி மரங்கிறோம், உலகம் வானங்கிறோம், எல்லா நட்சத்திரம் பார்க்கும். இது வந்து என்னது காணப்படுகிறல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு பாருங்களேன், என்ன போட்டிருக்குன்னா காணப்படுகிறதில் இல்லை, தோன்றப்படுகிறதுனால இல்லை. காணப்படுறதுனால இல்லை, தோன்றப்படுறதுனால. செடி மரம்லாம் முளைச்சி வருது, என்னெல்லாமோ வளர்ந்து வருது, வெட்ட அதெல்லாம் தோன்றப்படுகிறதுனால உண்டாகலை, தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாயிருக்குங்க. தேவன் தான் அது வந்து ஒரு செடி அழிஞ்சே போச்சுன்னா அது வரட்டும் திரும்ப மேலே இருந்து ஒரு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்னா அது வளர்ந்து வரும். அப்போ எனக்கு தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டிருக்கு உலகமே. நீங்கள் நான் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையினால தான் உண்டாக்கப்பட்டிருக்கும். அப்போ இதை காட்டி கிறிஸ்தவங்களுக்கு என்னங்க வேணும்? தேவனுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அதனால் வார்த்தையின் பக்கம் என்ன செய்யுங்க, உங்கள் செவியை சாய்ங்க. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் வார்த்தைக்கு புறம்பான வாழ்க்கை வாழதாக இருந்தால் கண்டிப்பாக இப்போவே ஆண்டத்தை ஒப்புரவாகி மன்னிப்பு கேளுங்க. அப்புறம் தான் நீங்கள் அதில் அந்த கிறிஸ்து இயேசுக்குண்டான ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, என்ன சொல்கிறது, சுகபலத்தை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று ஒரு வசனம் படித்தேன், கலாத்தியர் 3:14 வந்து படித்தேன். 13 படிச்சிங்கன்னா மரத்தில் தொங்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி பூட்ட 4 ஜெனரேஷன் முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கிறிஸ்தவ சகோதரிகள் உங்கள் 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி அவங்க பண்ண அந்த பாவங்கள்லாம் சாபமாக நம்மளுக்கு கிரியை செய்யும். ஏன்னா 4 தலைமுறைக்கு விசாரிப்பேன்னு கர்த்தரே சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து எப்படி போகும்? அப்போ அந்த சாபத்துக்காண்டி கூட இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு? சாபமாயிருக்காரு. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு சில கிறிஸ்தவங்க நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், வார்த்தை எடுத்துட்டேன், அதனால் எனக்கு சாபம் கிடையாது அப்படின்னா கிடையாது. இந்த வசனத்தின்படி நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணி இல்லை ஏதோ ஊழியக்காரங்க வந்து உங்கள் வீட்டில் ஜெபம் எடுத்தால் தான் அந்த சாபம் போகும், இல்லைன்னா சாபம் போகாது. அதை விட்டு நீங்கள் அப்போ அதில் கழுவப்பட்டு இயேசு ரத்தத்துக்குள்ளே கழுவப்பட்டு இயேசு உங்களுக்குள்ளே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் எப்படி உங்களுடைய தாத்தாவுடைய ரத்தம்லாம் எப்படி ஓடும்? இயேசு ரத்தம் தான் ஓடும். அப்போ இயேசு பரிசுத்தர் போல் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்தராக வாழணும். நீங்கள் அந்த ஜென்ம சோபங்கள், 4 நட்சத்திரம் பார்க்கறது, பஞ்சாங்கம் பார்க்கறது, உங்கள் தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்துட்டு போன தேவையில்லாத பைபிளுக்கு விரோதமான காரியங்கள், ஜாதி பார்க்கறது, இது எல்லாமே என்ன செய்யணும்? நீங்கள் அந்த ஜென்ம சோபத்தை விட்டு திரும்பணும். அதெல்லாம் அதை கொண்டு வரக்கூடாது. பைபிள் வசனம் என்ன சொல்லுது? அதுபடி தான் நான் வாழணும், அதுபடி தான் நான் இருக்கணும் தான். அதுக்கு தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்போனா தான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நன்மைகளை, அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுகபலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? விசுவாசத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இன்னும் எபிரேயர் 11 ஃபுல்லாக படித்து பாருங்கள். இன்னும் விசுவாசத்தை குறித்து உங்களுக்கு நிறைய காரியங்கள் நினச்சிங்க நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞானஸ்தானத்தை குறித்து சொல்கிறேன். யோவான் 1:1 31, 32, 33 படிக்கிறேன். என்ன போட்டுப்பாருன்னா, நானும் இவரை அறிந்திருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்றான். அப்போ என்ன யோவான் என்ன சொல்வார்? நான் ஜலத்தினால தான், வெறுமனே ஜலத்தினால தான் முக்கிய ஞானஸ்தானம் யோவான் கொடுக்காரு. இயேசுக்கே என்ன செஞ்சிருக்காரு? யோவான் ஜலத்தினால தான் முக்கிய ஞானஸ்தானம் கொடுத்திருக்காரு. அடுத்த வசனம் படிக்கிறவாங்க. பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்போ ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? புறா மூலியமா என்ன செஞ்சாரு? ஏசப்பா மேலே வந்து இறங்கினார். அப்போ அங்கே வந்து என்னது? அங்கே ஆவியானவர் ஏசப்பா மூல வந்து தங்கிட்டார். அப்போ அது வந்து தங்கினாருங்கிறத அவர் என்ன செஞ்சிருக்காரு? யோவான் சாணங்கன்னு அறிந்திருக்கேங்க. அதுக்கு அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்களேன். நானும் இவரை அறிந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினார். யார் அனுப்பினா? பிதா அனுப்பியிருக்கார். நீ ஜனத்தினால மட்டும்தான் நீ என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதில் இது யாத்திராமத்தில் படிச்சிங்கன்னா கூட அங்கேயும் ஒரு ஞானஸ்தானத்தை குறித்து போட்டப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு இந்த ஞானஸ்தானம் நமக்கு போதும், கிறிஸ்து உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அதனால் பார்த்தீங்கன்னா என்னென்னா, அப்போ என்னது? பிதா வந்து தான் என்ன செஞ்சிருக்காரு? யோவானை அனுப்பிச்சிருக்காரு. ஏசப்பா வரதுக்கு முன்னாடி கூட்டி யோவானை என்ன செஞ்சிருக்காரு? அனுப்பிச்சிருக்காரு. அது எதுக்கு? வெறும் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறது. அதான் வசனம் தெளிவாக பாருங்க. அனுப்பினார். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர்
என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ பிதா என்ன சொல்லியிருக்காரு, யோவான்ட்ட வந்து யார் மூலியமா வந்து என்ன செஞ்சு அந்த ஆவியானவர் வந்து இறங்குதாரோ அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு அப்படின்னு என்ன செஞ்சிருக்காரு, யோவான்ட்ட வந்து பிதாவே சொல்லியிருக்காரு. அப்போ யார் மேலே வந்து இறங்கினாரு, புறா மூலியமா ஏசப்பா மேலே. அப்போ அங்கே உங்களுக்கு புரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன் நான் இப்போ. அப்போ ஏசப்பா தான் என்னது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அதனால தான் மத்தேயு அந்த லாஸ்ட் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும், சீசர்ட்ட ஏசப்பா சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுங்க. அப்போ அந்த பரிசுத்த ஆவி யார் மூலியமா வருது, ஏசப்பா மூலியமா தான் வருது. இப்போ ஏன்னா பரிசுத்த ஆவியினால ஏசப்பா தான் ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்னு வசனம் தெளிவாக சொல்லுது. யார் போட்டிருப்போம், தங்குவதை நீ காண்பாயோ அவரே ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று உனக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ யார் மேலே வந்து என்னது அந்த பரிசுத்தாவன் தங்குதாரு, ஏசப்பா மேலே பரிசுத்தானந்து இறங்குதார். அப்போ அவர் தான் என்னது பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ அவர் தான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுப்பாரு ஏசப்பா. அதான் வசனம் தெளிவாக சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசப்பா நினச்சி உலகத்தில் இருந்துட்டு நான் உங்களுக்கு போயிட்டு ஒரு சத்திய தேர்ச்சியாளரை அனுப்புதேன், அவர் உங்கள் கூட எப்பவுமே இருப்பார் அப்படின்னு என்ன செய்து ஏசப்பா சொல்கிறாங்க. அந்த சத்திய தேர்ச்சியாளர் எதுக்கு வராரு, நமக்குள்ளே இருந்து நம்மளை நல்வழியில் வழி நடத்த, நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க, நம்மளை வந்து என்ன சொல்லுது, உலகத்தில் உள்ள அந்த பாவம் அக்கிரமம் அநியாயத்துக்கெல்லாம் நம்மளை விலக்கி நம்மளை பரிசுத்தமாக வாழ்க்கைக்கு தான் அந்த சத்திய தேர்ச்சியாளர் நமக்குள்ளே வரார். அப்போ அந்த சத்திய தேர்ச்சியாளர் நம்ம என்ன பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் என்னென்னா அந்த அப்போ ஞானஸ்தானம் நம்ம பெற்றுக்கொள்கிறது பிதாகுமார் பரிசுத்தாவன் ஞானஸ்தானம் நம்ம பெறுவதன் மூலியமாகவும் என்ன செய்யலாம், நம்ம வந்து அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம பிறக்கிறோம். ஏன்னா ஏசப்பா மூலியமாக தான் அந்த புறா மூலியமாக யார் தங்கப்படுதோ அவர் மேலே தான் அந்த அவரால் தான் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்க முடியும்னு வசனம் தெளிவாக சொல்லுது. பிதா சொன்னதே யோவான் சொல்றாரு. அப்போ அந்த பரிசுத்தாவினால நம்மளுக்கு கூட கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இருக்குது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். புரியுதா? அதனால் வந்து நமக்கு வந்து பரிசுத்தாவி நம்ம நினச்சிடணும், ஒவ்வொருத்தரும் நினச்சிடணும் பெற்றுக்கொள்ளணும். அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்மளுக்குள்ள அந்த ஏசப்பாக்குள்ளே இருக்க அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அடுத்தால நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த வசனத்தை படிக்கிறேன். இந்த என்ன சொல்கிறதுன்னு நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து நான் இப்போ உங்கள்கிட்ட பேசினேன். பரிசுத்தாவியை குறித்து நான் ஆவியான என்ன கொண்டு உங்களுக்கு பேசுவாங்க. ரோமர் வாங்க, ரோமர் 8:14 ஒரு சில வசனத்தை படிக்கிறேன். அந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், நான் சொன்னன்ட்டு மட்டும் நீங்கள் நம்பண்டா, நான் வசனத்தின்படி நீங்கள் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நினச்சிங்க ஆண்டட்ட ஒப்புரவாய் இந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இந்த வசனத்தின்படி உங்களை ஒப்புரவாய் வாங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். முடிஞ்சிச்சா? அப்போ அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த ஆவியினால நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய. அப்போ பரிசுத்தாவி உள்ளே வந்துட்டுனா ஒரு மனுஷனுக்குள்ள கள்ளங்கபடம் இருக்காது, திருட்டு இருக்காது, பொய் இருக்காது, அப்புறம் என்ன யார் மேலே கோபம் வராது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பு உள்ளே வந்துருங்க. அதனால தான் அவர் தான் எனது தேவனுடைய புத்திரராக இருப்பார்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நம்ம அப்படி இருக்கோமா? பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு நிறைய சகோதர சகோதரிகள் அப்படி இருக்கீங்களா? பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டு நிறைய சகோதரிகள் ஒரு சில சகோதரிகள் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஒரு சில சகோதரிகள் அப்படி கோவப்பட்டு நான் யார் வந்து பாரு அப்படிங்கிறாங்க. அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சில சகோதரிகள். நான் பார்க்குறேன் நிறைய இடத்துல கிராமத்தில் உழித்து போகிறதுல பார்க்குறேன். சிலவங்க பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, மற்றவங்களை பற்றி கோல் சொல்கிறாங்க. பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த ஜென்ம சுவாபம் அறுக்கப்படாமல் இருக்குது. புரியுதா? ஜென்ம சுவாபம் எங்கள் தாத்தா அப்படி நான் இப்படி அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் கூட சொன்னார். இது உண்மையாக நடந்தது. ஒரு இடத்துல ஒரு சண்டை பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது, அது முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு ஊழியக்காரர் அப்போ கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் முன்னாடி இருந்த மாதிரி நான் இருந்திருந்தோம்னா நடக்கதே வேறு அப்படிங்கிற வேறு மாதிரி நான் பண்ணியிருப்பேங்க. அப்போ இந்த ஜென்ம சோபம் அவருக்குள்ளே அறுக்கப்படலை. உள்ளவங்களுக்கு ஒரு புது மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டீங்க. அப்போ உள்ளவங்களுக்கு பரிசுத்தாவனுக்குள்ளே வந்துட்டார். திரும்ப நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணிக்கிட்டோ இல்லை ஒரு அபிஷேகங்களை பெற்ற சகோதர சகோதரிகளோ அந்த உலகத்தில் உள்ள ஜென்ம சோபங்களை வந்து நான் முன்னாடி எப்படி இருந்தேன், நான் எப்படி சண்டை போடுவேன், நான் எப்படி வைப்பேன், நான் எப்படி திட்டுவேன், எப்படி கோக்குறாங்க, அதை பற்றி பேசவே கூடாதுங்க. அதை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. அப்புறம் உங்கள் முன்னோர்கள் தேவையில்லாத காரியத்தை சொல்லிட்டு போயிருக்காங்களா, அதையும் திங்க் பண்ணக்கூடாது. அது பாப்பா. ஏன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் போதே அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறீங்க. நான் வந்து என்ன செய்கிறேன், முங்கும் போது நான் வந்து என்ன செய்கிறேன், பழைய மனுஷன் என்ன செய்தான் மறித்து கொள்கிறான், மறிக்க சாவுறான், புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்தனா புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்த தரித்து கொண்டான்னு வசனம் இருக்குது. அப்போ அந்த புதிய மனுஷனாகி இயேசு கிறிஸ்த நீங்கள் தரித்து கொண்டீங்க. அப்போ தரித்து கொண்டதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எப்படி வாழன்னு சொல்லியிருக்காரோ அதுபடி தான் நீங்கள் வாழணும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ரோல் மாடல். கிறிஸ்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட அன்பு உங்களுக்குள்ளே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடைய மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய சுவாபம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோடைய எல்லா மனுஷங்கிட்டையும் அன்பு செலுத்துகிற காரியம் இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து போனாங்களோ, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ, அது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கா? யோசிச்சு பாருங்கள். வீடியோ பார்க்குற கிறிஸ்துவ சகோதர சகோதரி யோசிச்சு பாருங்கள். அப்புறம் தான் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குண்டான அந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு சுவிகார புத்திரராகவும் நீங்கள் இருக்க முடியும். சரி, அது நீங்கள் அவங்கள எப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. அப்புறம் அடுத்த வசனம் படிக்கிறேன் பாருங்களேன்.
அப்புறம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகார புத்திர ஆவியை பெற்றிருக்கிறது. பார்த்தீங்களா, எப்படி ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. அப்பா பிதாவின், ஆண்டவர் அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனால் அந்த கிறிஸ்தவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சில கிறிஸ்தவங்க நினைச்சாங்க, அந்த ஜென்ம சாபம் அறுக்கப்படாமல் சில கிறிஸ்தவங்க நடந்துக்கிட்டாங்க. 4 நட்சத்திரம் பார்க்கறது, குறி கேட்கறது, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உடம்பு சரியில்லை வேற எங்கேயா போயிட்டு திரும்ப வர்றது, இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சபைக்குள்ள சில கிறிஸ்தவங்க நினைச்சாங்க ஜாதி பார்க்குறாங்க. அப்படியே அதில் பைபிள் எப்படி போட்டிருக்கா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் விட்டு திரும்புங்க. திரும்பி அப்பா பிதான்னு உங்களை கூப்பிடுறாரு, மகனே மகளே வான்னு கூப்பிடுறாரு. பாவிகளை ரட்சிக்க வந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் பக்கம் நீங்கள் அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்புறம் தான் கிறிஸ்துக்குள்ள ஆசீர்வாதத்தை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்பா பிதா, அவர் உங்களுக்கு பிதாவாக இருக்காரு, உங்களுக்கு அப்பாவாக இருக்காரு. அப்பா பிதாங்கிற அந்த உறவுக்குள்ளே வாங்க, அந்த அன்புக்குள்ளே கட்டப்படுங்க. மற்றபடி கிறிஸ்தவத்துக்குள்ள ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பைபிள் ஃபுல்லாக நீங்கள் படித்தாலும் சரி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் படித்தாலும் சரி, இது ஒரு உறவு. கிறிஸ்துக்குள்ளே வர்றது ஒரு உறவு. அங்கே ரோல் மாடல் என்னது, பழைய ஏற்பாட்டிலே ஆதிகாமத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்தார், என்ன பார்த்து நீ வாழ ஆதாமே அப்படி தான் சொல்கிறாரு. அதுக்கு தான் அந்த நன்மை தீமை பலத்தை அவர் காட்டலை, முதலே காட்டலை. காரணம் என்ன, நீ வேண்டாம், நீ என்ன மாதிரியே நீ நான் என்னென்ன பண்ணுறனோ வைக்கணும், என்ன மாதிரியே நீ இரு, என்ன மாதிரியே சந்தோஷமாக இருந்தாலும் சரி. அவன் நன்மை தீமை அந்த பழத்தை அவன் மனைவி ஏவாள் சாப்பிட்டதுனால தான் அங்கே பிரச்சனையே வருது, இல்லைன்னா பிரச்சனை வந்திருக்காது. இப்போவும் 2வது ஆதாமா வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் வார்த்தையின்படி வாழ, என் வார்த்தையின்படி இருந்தால் தான் நீ பரலோகம் போக முடியும், நான் தான் உனக்கு வழிகாட்டிங்கார், நான் தான் உனக்கு ரோல் மாடல், நான் தான் உனக்கு ஹீரோங்கார். அப்புறம் என்னது, உன்னை என் பிள்ளைங்கார். எவ்வளோ பெரிய பாவி, எவ்வளோ பெரிய பாவமான உள்ள மனுஷங்களாக இருந்தாலும் என்ன அவர் வந்து என்ன செய்யறாரு, உங்களை பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. அப்போ அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவர் உங்களுக்கு அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவுக்குள்ளே வாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத ஜென்ம சோகங்கள், தேவையில்லாத காரியம், உலகத்தில் உள்ளதெல்லாம் கொண்டாடாதீங்க. அவங்களுக்கு யாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சேலுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், குளத்துக்குள்ளே தான் தாமரை இலையும் கிடக்குது, அது சுற்றி அலி அது இது கத்தால என்னெல்லாமோ கிடக்கு. ஆனால் அந்த தாமரை இலையில் பாருங்கள், ஒத்த தண்ணி கூட நிற்காதுங்க. காரணம், அந்தளவுக்கு அந்த தாமரை இலை பரிசுத்தமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த உலகத்தில் காணக்கூடிய என்ன சொல்கிற பாவம், அக்கிரமம், அநியாயம், கொலை நடக்குது, வேசித்தனம், குடித பழக்கம், எல்லாத்திலையும் தான் நீங்களும் நானும் இருக்கோம். ஆனால் நம்மளுக்குள்ளே பரிசுத்தாமன் இருக்கிறதுனால நம்மளை பரிசுத்தமாக வாழ வைப்பார். அந்த தாமரை இலையை போல் தண்ணி, அந்த தண்ணி வராது, அழுக்கு தண்ணி, அது அப்படியே வடிஞ்சிக்கிட்டு விழுந்துடும். அதே மாதிரி தான் நம்ம வாழணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அதில் அடுத்த ஒரே யோசனை படிக்கிறேன் பாருங்களேன். 15 படிக்கிறேன். அந்தபடியே திரும்பவும் பயப்படுறதுக்கு, ஆமாம், நம்ம பயப்படுறதுக்கு அந்த ஆவியை நம்ம பெறல, சரியா? அதை நான் உங்களுக்கு படிச்சுட்டேன். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய ஆவியை தான் நம்ம பெற்றிருக்கோம். அடுத்த ஒரு வசனம் படிக்கிறேன், 16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடைய கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ நம்ம ஆவியானவர் தான் நமக்கு சாட்சி கொடுக்குறார். என் வாழ்க்கையெல்லாம் உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஆவியானவர் எனக்குள்ள வரவே தான் எனக்கு வந்து இது பாவம், இது அக்கிரமம், இந்த காரியத்தை நம்ம பேசக்கூடாது, இந்த காரியத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்குள்ள அந்த உணர்வை கொடுத்துருக்காருங்க. இதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம பார்க்கக்கூடாது, இது ஆண்டருக்கு பிடிக்காத பேச்சு, இதை நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற அதை வந்து ஒதுக்கக்கூடிய அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருக்காரு. அதனால் வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தேவன் நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்குறார். அதான் சாட்சி. இதெல்லாம் ஆண்டருக்கு பிடிக்காத காரியம், இதெல்லாம் வேண்டாம், ஒதுக்கு வையி, நீ இந்த மாதிரி தான் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், உன் பார்வையில் பரிசுத்தம் இருக்கணும், உன் பேச்சில் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே இருந்து சாட்சி கொடுக்காரு. இதே மாதிரி உண்மையிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த சாட்சி ஆண்டவர் கொடுப்பாரு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து என்ன நினைச்சிட்டாரு, நமக்குள்ளே சாட்சி கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆவியானவருக்குள்ள, அந்த ஆவியானவர் யாரு, இயேசுவை மையப்படுத்துறாரு. அப்போ அந்த ஆவிக்குண்டான ஆசீர்வாதம், அதுக்குள்ள நன்மை, நம்ம பரிசுத்தமாக வாழ்றதும் கிறிஸ்து இயேசுக்குள்ள தான் இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு வசனம் படிக்கிறேன். அப்போ அதே வசனத்தில் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், நம்ம சுதந்திரமே, அப்போ என்ன போட்டு பாருங்கன்னா, பிள்ளைகளாய் சுதந்திரமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துக்கு உண்டான சுதந்திரமே. அப்போ நம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆவமேன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம அவரோட பிள்ளைகளானோமா, அவருக்குள்ள சுதந்திரம் நமக்குள்ளே ஆகுது. அவருக்குள்ள ஆசீர்வாதம், அவருக்குள்ள மகிமை, அவருக்குள்ள வல்லமா, அவருக்குள்ள அபிஷேகம், நமக்குள்ள என்னது சுதந்திரம் ஆகுதுன்னு வேதவசனம் சொல்லுது. அவரோட பிள்ளைகளை நம்ம ஆனோம்னா, நம்ம அவர் பிள்ளைங்கன்னு சொல்லி பிரயோஜனம், அவரோட இருதயத்துக்கு நம்ம பிள்ளைங்களா இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு. அதை யோசிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளை நம்ம ஆனோம்னா அப்போ அவருடைய சுதந்திரமா இருப்போம். அப்புறம் பாருங்களேன், தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே இருக்குதான். அப்போ நம்ம வந்து தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்குண்டான சுதந்திரத்துக்குள்ள இருக்கு. அந்த சுதந்திரம் யாரு, நமக்கு தான். ஏன்னா தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்குள்ள இருக்கு. அப்போ அதே சுதந்திரம் அவரை விசுவாசிக்க அவரோட பிள்ளைங்களுக்குள்ள அந்த கிறிஸ்துக்குள்ள சுதந்திரம், கிறிஸ்துக்கு உண்டான சுதந்திரமே கிறிஸ்துவுடனே கூட நமக்கு மகிமைப்படும்படிக்கு அவருடனே
அப்போ அவருடனே இருக்குது. அப்போ கிறிஸ்து கூட நம்ம மகிமைப்படுறதுக்கு அவரோட சுதந்திரம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அதான் வசனம் தெளிவாக சொல்லுவாங்க, உடன் சுதந்திரமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. அப்போ கிறிஸ்துவுடனுக்குள்ள தான், அந்த கிறிஸ்துக்குள்ள தான் அந்த சுதந்திரம் இருக்குது, அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை, அந்த என்ன சொல்கிறது மேன்மை, ஒரு சமாதானம் எல்லாமே கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்குது. அது தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தது. அந்த கிறிஸ்துக்குள்ள சுதந்திரம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ நமக்குள்ளே அது வேணும்னா நமக்குள்ள அந்த கிறிஸ்துவுடனே கூட அந்த மகிமையின்படி அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துக்குள்ளே இருந்து தான் அந்த மகிமையின்படி அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதான் வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய அந்த சுவிகார புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அடிமைத்தனத்தின் பாக்கியம், அடிமைத்தனத்தின் புத்திரரும் அடிமைத்தனத்தின் ஆவி உங்களுக்கு கொடுக்கல. அப்போ அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகார புத்திர பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் நம்ம அடிமைத்தனத்தெல்லாம் உங்களை விட்டு தூரத்துக்கு போடுங்க. எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் உங்களை விட்டு தூரத்துக்கு போடுங்க. நீங்கள் அடிமை கிடையாது, ஏசப்பாவுக்கும் அவரோட வார்த்தைக்கு தான் நீங்கள் அடிமை. அதை அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வசனம் தெளிவாக சொல்லுது, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. அந்த கிறிஸ்துக்குள்ள சுதந்திரம் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அவருக்குள்ள அவரை நம்புகிற பிள்ளைங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க என்ன செய்யலாம், அந்த இயேசுக்குள்ள அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கலாம் மகிமையின்படி. அப்போ அந்த மகிமையின்படி அவருக்குள்ள ஆசீர்வாதத்தை, அவரோட நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்னு வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் பேசுனதெல்லாம் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். 3 காரியத்தை சொன்னேன், விசுவாசம், பரிசுத்தம், ஞானஸ்தானம். இது 3மே கிறிஸ்து இயேசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கிறிஸ்து இயேசு தான் நம்ம எல்லாத்துக்கும் தகப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேதத்தின்படி தெளிவாக சொல்லிட்டேன். அதனால் வந்து நான் அப்பா பிதான்னு கூப்பிடக்கூடிய சுவிகார புத்திர ஆவியை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்ம அவரோட பிள்ளைகளாக இருக்கணும் வசனத்தின்படி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நான் விசுவாசிக்கிறேன். அதனால் இந்த படி நம்ம வாழ்ந்தால் தான் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளான நன்மைகளை, சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பரிசுத்தாவின் மூலியமாகவும் அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள அந்த பரிசுத்தாவை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஒரு பரிசுத்தமாக ஒரு உலகத்துக்கு ஒரு வெளிச்சமா, உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா நம்ம வாழ முடியும். தேவன் தான் இந்த வார்த்தையின் மூலமா உங்க ஒவ்வொருத்தரும் கூட பேசியிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு இருப்பதாக.